Hey guys, welcome to our channel Jamna Creatives. இன்னைக்கு வீடியோல நம்ம 3 stitches வந்து பார்க்க போறோம். First one வந்து chain stitch. ரொம்பவே ஈஸி தான். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் கொடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸும் நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து த்ரெட் அப்வர்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ எங்கே அப்வர்ட் எடுத்தீங்களோ அதே பாயிண்டில் மறுபடியும் டவுன்வர்ட் வந்து கொடுங்க. ஸ்டிச் வந்து ஃபுல்லாக டவுன்வர்ட் கொடுக்காம இந்த ஒரு சின்ன லூப் மாதிரி வச்சுக்கோங்க. அதோட சென்டர்லேருந்து தேர்ட் ஸ்டிச் வந்து வெளியில் கொண்டு வாங்க. நம்ம மற்ற ஸ்டிச்சஸ்க்குலாம் எவ்வளோ ஸ்மால் டிஸ்டன்ஸ் விட்டுருந்தோமோ அதே மாதிரி ஸ்மால் டிஸ்டன்ஸில் விட்டு இந்த மாதிரி சென்டரில் த்ரெட்டை இப்படி வெளியே எடுக்கணும். மறுபடியும் அதே பாயிண்டில் கீழே இன்சர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து த்ரெட்டை அப்வர்ட் எடுக்கிறோம். அதே பாயிண்டில் மறுபடியும் டவுன்வர்ட் கொடுக்குறோம். ஃபுல்லாக கொடுக்காம ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்மால் டிஸ்டன்ஸ் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த லூப்புக்கு சென்டரில் த்ரெட்டை இப்படி அப்வர்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நீட்டாக சூப்பராக கிடைக்கும். இதே மெத்தடை லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை வந்து நம்ம ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சஸாகவும் கொடுக்கலாம், ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சஸாகவும் கொடுக்கலாம். ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறப்போ ஒரு போர்ஷனில் இந்த ஸ்டிச்சஸை கண்டினியூஸாக கேப் இல்லாமல், அதாவது இப்போ ஒரு லைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா, மறுபடியும் நெக்ஸ்ட் லைனில் கேப் இல்லாமல் அப்படியே நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காக மாறும். இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது மெயினாக யூஸ் பண்ணுவோம். அவுட்லைன் ஸ்டிச்சஸ் கொடுக்குறக்கு, பார்டர் ஸ்டிச்சஸ் கொடுக்குறக்கு எல்லாத்துக்குமே இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுவோம். ப்ளவுஸில் வந்து மோஸ்ட்லி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச்சை வந்து எண்ட் பண்ணுறதுக்கு அந்த செயினோட லாஸ்ட்டில் வெளிப்பக்கமாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாக் ஆயிரும். தென் கீழே நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து துலிப் ஸ்டிச். இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். துலிப் ஃப்ளவர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்டை அப்வர்ட் எடுத்துக்கோங்க, சேம் பாயிண்டில் டவுன்வர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரியே ஒரு லூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு துலிப் ஃப்ளவர் வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் அந்த லூப்புக்கு இடையில த்ரெட்டை அப்வர்ட் எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு நான் லூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதுக்கு இடையில த்ரெட்டை வந்து அப்வர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நீட்டாக பண்ணுங்கள், ரொம்ப டைட்டாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ அப்வர்ட் எடுத்துகிட்டு அந்த லூப்புக்கு வெளியில் குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், ஸ்மால் டிஸ்டன்ஸ் விட்டு அவுட் சைடில் ஸ்டிச்சை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து வெளியில் இன்சர்ட் பண்ணால் போதும். ரொம்ப ஒட்டி ஸ்டிச் பண்ண வேண்டாம். இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கேப் விட்டு வெளியில் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு ஒரு ஸ்டிச் எடுக்கணும். ரொம்ப அந்த டிப்லேருந்து எடுக்காமல் ஒரு ஸ்டெப் கீழே தள்ளி மேலே எடுத்துக்கோங்க. தென் கீழே ஸ்டிச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு இடையில இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு தென் லெஃப்ட் சைடு வந்து இன்சர்ட் பண்ணி கீழே கொண்டு போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பட் ஃபார்ம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா, ஒரு மொட்டு மாதிரி கிடச்சிருக்கும். இதே மெத்தடை அகைன் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு வந்து மேலே எடுத்துக்கோங்க. தென் நம்ம டவுன்வர்ட் குட்டி ஸ்டிச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அகைன் அது வழியாகவே நீடில் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைட் கீழே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு துலிப் ஃப்ளவர் வந்து கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லீவ்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து ஹேங்கிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இந்த மாதிரி துலிப் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தட் துலிப் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த 3 லைன்ஸ்லேயும் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 லைன்ஸ்க்கும் செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மிடில் லைனில் த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். சேம் அதே போர்ஷனில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். தென் லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லைனோட மேலே த்ரெட்டை அப்வர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க. தென் அந்த லூப்புக்கு வெளியே த்ரெட்டை கீழே டவுன்வர்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோமா. ஃபர்ஸ்ட் பெட்டல் ஃபார்ம் பண்ணிட்டோம். செகண்ட் பெட்டலுக்கு அந்த லைனுக்கு பக்கத்தில் மேலே எடுத்துக்கோங்க. தென் அதே இடத்துல கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் லூப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தென் அகைன் அதுக்கு சென்டரில் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு லூப்போட வெளியில் கீழே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பெட்டல் கிடச்சிருச்சு. சேம் இதே மாதிரி தேர்ட் பெட்டலுக்கும் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர், துலிப் ஃப்ளவர் வந்து கிடைக்கும். நீங்கள் ஃபார்ம் பண்ணுற அந்த லூப்பை வந்து ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. இப்போ சென்டர்லேருந்து நீங்கள் மேலே எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தின்னான ஒரு பெட்டல் மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் மாதிரி விரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ கீழேயுமே நீங்கள் 3 பெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம்.
ஒரு சர்க்கிள் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவராகவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை க்யூட்டாக குட்டி குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிசைனுக்கு பொறுத்த மாதிரி நம்ம ஐடியாஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட். த்ரெட்டை அப்வர்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்டில் நீடிலில் வச்சுட்டு 3 டைம்ஸ் இந்த த்ரெட்டை நீடில் மேலே இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கே த்ரெட்டை மேலே எடுத்தீங்களோ அதே பாயிண்டில் கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். தென் நீடில் பொறுமையாக கீழே பிடிச்சி இழுங்க. லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டையும் பொறுமையாக இப்படி விட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ண போகிறோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டு ரைட் ஹேண்டில் நீடில் வச்சு 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி சேம் பாயிண்டில் கீழே இன்சர்ட் பண்ணி மெதுவாக இப்படி இழுத்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். அகைன் பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1 டைம் மட்டும் ட்விஸ்ட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டு ரைட் ஹேண்டில் நீடில் வச்சு 1 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். மெதுவாக கொண்டு போங்க, இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். ஸோ நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் இல்லை 1 டைம் எந்த டைம் வேணுமோ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். சேம் அதே மாதிரி 1 டைம் இல்லை 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சேம் பாயிண்டில் கீழே இன்சர்ட் பண்ணுவோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படிங்கிறனால கொஞ்சம் மேலே தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டு மேலே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். மறுபடியும் பாருங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறேன்னு. மேலே த்ரெட் எடுத்துக்கிறோம். ஸோ 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் மட்டும் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணியாச்சு. தென் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேலே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதுவுமே நம்ம வந்து ஃப்ளவர் எம்ப்ராய்டரிக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மெயினாக இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஃப்ளவர் க்ரியேட் பண்ணுறோன்னா அதோட சென்டர் போர்ஷனை ஃபில்லிங்ஸாக கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸ்க்கான அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3 ஸ்டிச்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு நீட்டான ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிசைன் பண்ணி காமிக்கணும். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.